ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக நம்ம என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டை காக்கட்டான் செடி இருக்குது, அதில் வந்து நிறைய முக்கு வச்சுருக்கு. முக்கு தான் பறிச்சுட்டு இருந்தேன். மணி ஒரு 4 மணி இருக்கும். நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து பூ வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டு செடியில் பறித்து நம்ம கட்டி தலையில் வைக்கக்குள்ள அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்கள், நிறையா முக்கு வச்சுருக்கு நம்ம செடி. இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. முக்கெல்லாம் பார்க்கக்குள்ள இது கலர் காக்கட்டான், ஒயிட் காக்கட்டானும் இருக்குது. அது பூக்களை சரியாக, ஆனால் கலர் காக்கட்டான் நிறையா பூத்துருக்கு. பாருங்கள், இவ்வளோ முக்கு தான் நமக்கு கிடச்சிது. இது கட்டினா எப்படியும் ஒரு 1/2 முழம், 1 முழத்துக்கு கிட்டத்தட்ட வரும். பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீ வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து இப்போ டீ தான் வைக்கணும். டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கை வச்சுட்டு அடுத்து டீ வைக்க தாங்க போயிருந்தேன். அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டாங்க. யூனிஃபார்ம்லாம் வந்தோடனே யூனிஃபார்ம்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்க. கொண்டே காய வச்சுட்டாங்க. நம்மளை வந்து சாமியை வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நம்ம விளக்கு வைக்க 6 மணிக்கு மேலே நம்ம வெத்தலை தீபம் வைப்போம் சாமிக்கு. அதனால் வந்து பூஜை ரூமில் வந்து அதெல்லாம் எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்க வந்தோடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் டீயும் வச்சு கொடுத்தா அது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நம்ம முருகன் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருந்து செவ்வாய்க்கிழமை வந்தாலே அது ஒரு பிரைட்னஸாக இருக்குங்க. எனக்கு எப்பயுமே வெத்தலை தீபம் வாரம் வாரம் போட்டுடுவேன். அப்படியே முடியாமல் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா போட முடியாமல் ஆகிடும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கு வெத்தலை தீபம் வச்சு சாமி கும்பிட்டாதாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாமி விளக்கெல்லாம் வச்சாச்சு. விளக்கு வச்சுட்டு டீ அதுக்கப்புறம் தாங்க வச்சு கொடுத்தேன். சாமி படிக்க கொஞ்சம் பால் ஆற்றி சாமிக்கு வச்சுட்டு மீதி வந்து டீ போட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு அடுத்து நைட்டு டிஃபன் தாங்க. நம்ம காலையிலே வந்து இட்லி மாவு ஆட்டி வச்சுருந்தோம். அதை வந்து மாவு தனியாக ஊற்றி வச்சுருந்தேன். நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்காக எடுத்து தனியாக வச்சுருந்தேன். மாவு பாருங்கள், மாவு புளிச்சிருச்சு. இப்போ இட்லி ஊற்றலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்து சட்னி வந்து தக்காளி சட்னி தான் கேட்டிருந்தாங்க. மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இது ரேஷன் அரிசியில் தான் மாவு வந்து அரைச்சிருந்தேன். இட்லிக்கு நல்லா வரும். இது புது மாவு, அதனால் வந்து நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம், காலைக்குமே இட்லி ஊற்றிக்கலாம். மீதி மாவு இருந்தால் கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா நம்ம தோசை அதுக்கு தான் நல்லாயிருக்கும். இட்லி மாவு எப்பயுமே இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்து சட்னிக்கு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து வெளியில் விறகடுப்பில் சமைக்க தான் ரொம்ப பிடிக்கும். இதனால் இப்போ நமக்கு வந்து டைமிங் இல்லை, எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு சமைக்கணும். பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மணி ஆயிடுச்சுன்னா அடுத்து பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்பாங்க. சரி, அதுக்குள்ளே ஒரே இட்லி தானே, கொஞ்சமாக சட்னி உள்ளே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே தாங்க நான் இட்லி ஊற்றிட்டு இட்லி வெந்து போச்சு. வெங்காயம் தக்காளியும் வதக்கிட்டேன். அதிகமாக வந்து தக்காளி சட்னி இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி எடுத்தாச்சு பாருங்கள். ரேஷன் அரிசியில் தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணியிருந்தோம். இட்லியும் சூப்பராக வந்திருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி. ரொம்ப சிம்பிளாக சட்னி வைக்கணும்னா நான் இப்படி தான் செய்வேன். வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய், இஞ்சி இதை மட்டும் வதக்கி அப்படியே அரைச்சி தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது ரெடிமேட் சட்னின்னு சொல்லலாம். இட்லி ஊற்றி சுட சுட நல்லா இட்லி ஆவை பறக்க அதில் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லியும் சுட சுட, சட்னியும் சுட சுட சாப்பிட்றதுனா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தெரியும். அடுத்து சமைச்சு எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சமைச்ச பாத்திரத்தை தான் இதையும் கழுவி போட்டால் காலைல எழுந்து வரக்குள்ள கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். அதனால் எப்பயுமே நைட்டு சமைச்சிட்டு உடனே நான் வந்து கழுவி கவுத்துருவேன். அப்பப்போ வேலையை அப்பயே செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து வீடும் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் வந்து எனக்கு போர் அடிக்குது, வேலை செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கசகசன்னு கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் திரும்ப நம்ம சமைக்கவே கிச்சன் உள்ளே போக தோணாது. இப்போ க்ளீனாக நீட்டாக இட்லிலாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் சுத்தம் பண்ணிவிட்டால் நம்ம காலையில் போய் சமைக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் மனசே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு பார்க்க நீட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கிச்சன்லாம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இனிமேல் பிள்ளைங்க வந்து சாப்பிட வேண்டியதான். டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பறித்து வச்சு முக்கை வந்து கட்டலாம். யாருக்கெல்லாம் வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பூ கட்டியாச்சு பாருங்கள். ஒரு 3/4 முழம் இருக்கும் வந்திருக்கு. நான் அளந்து பார்த்தேன், ஒரு 3/4 முழம் வந்து. ஆனால் இந்த டைம் நல்லா பூ வச்சுருந்தது. இது லாஸ்ட்டு சீசனுங்கிறதுனால பூ வந்து கம்மியாக தான் பூத்துருக்கு.
அதனால் முக்கெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது, நீட்டமாக. அவ்வளோதான், இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. இந்த விளக்க மட்டும் மறந்துட்டேங்க உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு. வெளில வந்து பார்க்குறேன் ரொம்ப இருட்டி போச்சு. மணி பார்த்திங்கன்னா இன்னும் 7:30 இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் செம்ம இருட்டு. யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமைனா சாமி கும்பிட்டீங்க, வெத்தலை தீபம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.